காலவேளையிலும் ஆண்டுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் நம்ம 2 நாட்களாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்ம எப்படி சுத்திகரிக்கிறார், நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம். நேற்று நம்முடைய குடும்பங்களிலே ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்பை, யோபு எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்தினாரோ அதே போல குடும்பங்களிலே ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நம்ம ஜெபம் பண்ணோம். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். ஆமென். ஹல்லேலூயா. 12வது அதிகாரத்தில் வசனத்திலிருந்தே வாசிக்கும் பொழுது, இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தன் ஜெப வீட்டிற்காக, அவருடைய ஆலயத்திற்காக வைராக்கியம் கொண்டதை, பக்தி வைராக்கியம் கொண்டதை நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம ஜெப வீடு அப்படிங்கிறது ஒரு ஆவிக்குரிய ஆலயமாகிய நம்மை காண்பித்தாலும், லிட்ரலி ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்கிறாரு, ஜெப ஆலயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், சுத்திகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ மிக அவசியமானது, நாம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், கட்டடம் ஆலயம் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே கூடியிருக்கிறார்களோ, அதான் வசனம் சொல்கிறது, என் நாமத்தினாலே 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே கூடியிருக்கிறார்களோ அது ஜெப வீடு, எங்கே ஜெபிக்க ஒருமனப்படுகிறார்களோ அது ஜெப வீடு, கர்த்தரை ஒரு ரெகுலராக ஒரு ஆராதிக்க வருகிற இடம், அல்லது அதுதான் தேவ சபை அல்லது ஜெப வீடு. நம்ம தேவனோடு ஐக்கியப்படுறதுக்கான ஒரு இடம் ஜெப வீடாக இருக்கிறது. அதனால் ஆண்டவர் அதை என்ன செய்கிறார், வைராக்கியமாய், பக்தி வைராக்கியத்தோடு, என் வீடை நீங்கள் இப்படி கள்ளர் குகையாக்கினீர்களே என்று சொல்லி ஆண்டவர் அதை என்ன செய்கிறார், சுத்திகரிக்கிறார். ஏன் அந்த சுத்திகரிப்பு தேவை, எப்படி அது கள்ளர் குகையாக மாறினது என்று நம்ம பார்க்கும் பொழுது, வசனம் 12வது வசனத்தில், தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே திரட்டி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார் என்று பார்க்கிறோம். இதில் நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே விற்கிறவர்கள் அங்கே தேவைப்பட்டாங்க, கொள்ளுகிறவர்கள் தேவைப்பட்டாங்க, காசுக்காரருடைய பலகைகள் அங்கே தேவைப்பட்டது. காசுக்காரங்க போது இங்கிலீஷில் பார்க்கும்போது மணி சேஞ்சஸ், அந்த காசை மாற்றி கொடுக்கக்கூடியதானே. ஏன்னா பண்டிகையை ஆசரிக்கும்படி எங்கே வருவாங்க, எல்லா தேசங்களிலிருந்தும் எல்லா நாடுகளிலிருந்தும் யூதர்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படியாக எங்கே வருவாங்கன்னா எருசலேமுக்கு கடந்து வருவாங்க. அப்போ கடந்து வரும்போது அவங்க எல்லாமே அங்கேருந்து புறாவையோ ஒரு ஆட்டுக்குட்டியையோ எல்லாவற்றையும் கொண்டு வருகிறது இல்லை, அங்கே தான் என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. அப்போ அதனால் அங்கே புறா விற்கப்படும், எல்லாமே என்ன செய்யும், பலி செலுத்துவதற்கான எல்லா காரியங்களும் எங்கே விற்கப்படுகிறது, தேவாலயத்தில் விற்கப்படுகிறது. அதே போல் மணி சேஞ்சஸ், அவங்க வெளியிலேருந்து வரும்போது அந்தந்த நாட்டு பணங்களை கொண்டு வருவாங்க, அதை கொண்டு இங்கே என்ன செய்வாங்க, நம்ம இப்போ வெளிநாட்டு பணங்களை இங்கே கொண்டு மணி டிரான்ஸ்ஃபர்லாம் நமக்கு இருக்குது, அப்படி தானே. அதே போல் இங்கே என்ன செய்வாங்க, அதை பணங்களை மாற்றி திரும்ப என்ன செய்வாங்க, தங்களுக்கு அந்த பலி செலுத்துவதற்கான காரியங்களை வாங்கி கொள்வார்கள். இப்படி தான் இருந்துச்சு. அப்போது அங்கே அவங்க செய்ததான காரியம் தவறல்ல, விற்றது தவறல்ல, ஆனால் அது நோக்கம் எப்படியா இருந்தது, தவறாக இருந்தது. எதை எங்கே கொண்டு வச்சாங்களாம், ஆலயத்திற்கு உள்ளே கொண்டு வந்துச்சாங்க, வெளியில் வைக்கல, அதனுடைய கேம்பஸில் வைக்கல, எங்கே கொண்டு வந்துச்சாங்களாம், ஆலயத்திற்கு உள்ளே கொண்டு வந்தாங்க. உள்ளே கொண்டு வந்து அவர்கள் என்ன செய்யலை, சரி உள்ளே கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்தவர்கள் என்ன செய்யலை, அதை சரியான முறையில் ஏழைகளிடத்தில் கொஞ்சம் சின்ன புறா குஞ்சுகளையும் அதிகமான விலைகளுக்கு விற்கிறது, இந்த மணி சேஞ்ச் பண்ணுறதுல என்ன செய்கிறது, நிறைய டேக்ஸ் போட்டு அதில் வியாபாரம் பார்க்குறது, ஒரு ப்ராஃபிட்டை பார்க்குறது, இதில் நான் எப்படி சம்பாதிக்கலாம், இதை இப்படி நான் என்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறதான காரியங்களை செய்தது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், கோபப்பட்டு அந்த இடத்துல என்ன செய்கிறார், பக்தி வைராக்கியம் கொண்டவராக, என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடாக இருக்கும்போது இதை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, கள்ளர் குகையாக மாற்றிட்டீங்க. யாரு குகையில் போய் ஒளிவா,
கல்லர்கள் தான் குகையில போய் ஒளிந்திருப்பாங்க. அவங்க சவகரித்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து குகைக்குள்ள வச்சுட்டு என்ன செய்வாங்க, ஆலயத்தை அப்படி என்ன செஞ்சுட்டாங்க, மாத்திட்டாங்க. கல்லர்கள் தங்குகிற இடமாக அவங்க வந்து ஒளித்து கொள்ள, மறைத்து கொள்ள, தன்னை என்ன செய்கிறது, அங்க பாவம் செய்கிறதற்கான ஒரு இடமா தேவாலயத்தை என்ன செய்திருந்தார்கள், மாற்றி வைத்திருந்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் அவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியம் கொண்டார். இன்றைக்கு நம்ம அந்த மாடர்ன் சர்ச், இன்னைக்கு உள்ள நவீன கால இந்த திருச்சபையிலே நாமும் சில நேரங்களில் நம்ம திருச்சபையை கல்லர் குகையாக என்ன செய்கிறோம், மாற்றக்கூடிய மாறி இருக்கிறதான சூழ்நிலைகள் இந்த நாட்களில் இருக்கிறது. சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நம்ம இன்னைக்கு கல்லர் குகையா மாறுகிறது, எல்லா பாவ பழக்கத்தோடையே நம்ம என்ன செய்கிறோம், ஆலயத்துக்குள்ள வர்றாங்க. திருடு, பொய், பாவம், விபச்சாரம், வேசித்தனம் எல்லாவற்றோடையே வந்து என்ன செய்கிறாங்க, கம்யூனியன்ல கர்த்தரோடு இருக்கிறதான பந்தியில் நம்ம என்ன செய்கிறோம், ஐக்கியப்படுறோம். இதுதான் கல்லர் குகை. இது எல்லாம் திருச்சபையை விட்டு சுத்திகரிக்கப்படணும். துணிகரமான பாவங்களுக்கு ஜனங்களை ஆண்டவர் விலக்கி பாதுகாக்கணும். அதில் சொல்லியிருக்கிறது, எழுதியிருக்கிறபடி என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு. எங்கே எழுதியிருக்கிறது? ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க ஒருத்தர். ஏசாயா 56:7. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படிலாம் செய்ய போறாருங்கிறத எரேமியா தீர்க்கதரிசி அவ்வளோ அழகா தெளிவா சொல்லியிருக்கிறார். யாரை கொண்டு வருவாராம் பரிசுத்த ஸ்தலத்துல? அந்நியர்களையும், அந்நியர்களை ஊழியக்காரராகும். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என்ன செய்வேனா, ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா ஜனத்திற்கும் அது ஜெப வீடு. யாரோ ஒரு குறிப்பிட்ட சார்ந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல அவங்களுக்கு மாத்திரம் அல்ல. அப்போவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இதெல்லாம் சொல்லும் போது ஜனங்களால் ஏற்றுக்கொண்டிருக்கவே முடியாது. ஏன்னா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் அங்கே உள்ள போக முடியும். வேற அந்நியர்களுக்கு உள்ள போகிறதற்கான வழியே இல்லை. அப்போவே தெளிவாக சொல்லுகிறாரு, இவங்க எல்லாருக்கும் இது ஜெபவடை. எல்லா தேசத்திற்கும், எல்லா நாடுகளுக்கும் என்னுடைய வீடு எப்படியாக மாறும், ஜெப வீடாக. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க வருகிறோம். புறஜாதியாகிய நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஜெப வீட்டிலே சேர்த்திருக்கிறார் அவரை. ஆனால் அதை நம்ம எப்படி வைத்திருக்கிறோமா, கல்லர் குகையாக மாற்றி வைத்திருக்கிறோம். அதுதான் ஆண்டவருடைய ஆதங்கமாக இருக்கிறது. என் வீடு இப்படி கல்லர் குகையாக மாறி இருக்கிறது. இன்றைக்கும் அவர் ஆதங்கப்படுகிறார். இப்படி என்னுடைய வீடு கல்லர் குகையாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றுதான் அவர் என்ன செய்கிறார், ஆதங்கப்படுகிறார். அதை எப்படி மாற்றிட்டாங்க, வியாபாரம் செய்கிற ஒரு மார்க்கெட் பிளேஸா. யோவானில் பார்க்கும்போது அது 2:13-17 வசனங்களில் பார்க்கும்போது வியாபார குகையாக என்ன செஞ்சிட்டாங்க, அதை மாற்றிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதை என்ன செய்கிறார், பரிசுத்தப்படுத்த நினைக்கிறார். ஹல்லேலூயா. நாம சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கலன்னா அவர் சுத்திகரித்தார் என்றால் அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க, நம்முடைய ஆலயத்தை சுத்திகரிக்க நம்மளே முதல்ல என்ன செஞ்சிடணும், ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே எங்களை சுத்திகரிச்சிருங்க, எங்கள் சபையை சுத்திகரிச்சுங்க. அவர் சுத்திகரிக்கும்படி சாட்டையை கையில் எடுப்பாரானால் அது கொடூரமாக மாறிடும். 1 பேதுருல வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ஆலயத்திலே என்ன செய்யுமா, நியாய தீர்ப்பு முதலாவது எங்கே ஆரம்பிக்குமா, தேவனுடைய வீட்டிலே துவங்கும் என்று. அந்த வசனத்தை வாசிச்சிருங்க. 1 பேதுரு 3 நினைக்கிறேன். நான்காவது அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி அது நம்மிடத்தில் துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படி அதுள்ள முடிவு என்னமா இருக்குமோ. நம்மிடத்துல முதல்ல ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு துவங்கினால் அது எப்படி என்னமா இருக்க போகுது.
நமக்கே அந்த பாடாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுடைய நிலைமை என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இதில் பேதுரு எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நியாய தீர்ப்பு அவர் நியாயம் தீர்க்க இறங்குவார், ஆனால் நாம் என்ன செய்ய முடியாது, நிலை நிற்க முடியாது. அதனால் நம்ம ரொம்ப அவசியமாக நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே எங்கள் திருச்சபையை நீர் என்ன செய்யணும், சுத்திகரிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். திருச்சபையை சுத்திகரிக்கிறதுனா ஏதோ பில்டிங்கை ஒயிட் வாஷ் பண்ணி சுத்திகரிக்கிறது அல்ல. ஜனங்களுக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பு என்ன செய்யணும், உண்டாகணும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது நான் பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். என் இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கணும். என்னுடைய நோக்கம், நான் எதற்காக ஆலயத்துக்கு போகிறேன் என்கிறதான நோக்கம் நம்மளே சரியாக இருக்கணும். அதே காரியத்தை தான் மறுபடியும் எரேமியால நம்ம வாசிக்கும் பொழுது, எரேமியா 7வது அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஏழாவது அதிகாரம் 9வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோக்குள்ள அதை மனஸ்தாபப்பட்டு அதை எரேமியா அந்த தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையை எழுதுறாரு பாருங்க. நீங்கள் எல்லாவற்றையும் செஞ்சுட்டு, திருடுறீங்க, கொலை செய்கிறீங்க, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை எல்லாவற்றையும் செய்து விட்டு என் ஆலயத்திலையும் வந்து பலி செலுத்திட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன், விடுதலை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே. என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஆலயத்தில் வந்து உங்கள் பார்வைக்கு அதை நீங்கள் எப்படி ஆக்கிட்டீங்க, கல்லர் குகையாய் மாற்றி விட்டீர்களே என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகிற அந்த விசனமான இருதயத்தை இங்கே எரேமியா எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பதாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லிடுவீங்களா? இதெல்லாம் நான் செய்கிறதுக்கு எனக்கு எல்லாம் இன்றைய காலகட்டத்தில், இன்னைக்கு நவீன காலகட்டத்தில் சபைகள் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. நாங்கள் எல்லாம் செய்வோம், ஆண்டவரை வந்து ஆராதிப்போம், உயர்த்துவோம், கர்த்தர் என் பாவங்களை மன்னிச்சிட்டாரு, எல்லாவற்றையும் நீக்கி விட்டார், அதனால் நாங்கள் எல்லாம் செய்வோம், எப்படினாலும் வாழுவோம், ஆனால் கர்த்தரை வந்து மட்டும் நாங்கள் என்ன செய்வோம், ஆராதிப்போம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவோம், அவரை வந்து ஆராதிப்போம், எல்லாம் செய்வோம். மற்ற எல்லா நாட்களிலும் நாங்கள் எங்களுடைய இஷ்டம் போல் எங்களுடைய வழிகளிலே நாங்கள் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம் என்று சொல்லி வாழ்கிறதான ஒரு கூட்டத்தை குறித்து தான் எரேமியா இங்கே சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஆலயத்தில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, அருவருப்பானவைகளை நீங்கள் செய்கிறீங்களேன்னு சொல்லி அப்படியாக ஆதங்கப்படுகிறதை பார்க்கணும். அதனால் ஆலயத்தில் ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வரணும், அருவருப்புகள் நீங்கணும். ஏதோ சபைக்கு வரும் பொழுது எல்லாத்தையும் செஞ்சுட்டு, ஏதோ சில பேர் என்ன செய்கிறாங்க, குடித்துட்டு வந்து என்ன செய்கிறாங்க, கம்யூனியனில் உட்கார்றதான சபையில் அலங்கலங்களை பார்க்குறோம், எல்லாத்தையும் செய்கிறோம், சண்டையை போடுறோம், எல்லாம் துணிகரமாக பாவங்களை செய்துவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவருடைய ஜெப வீட்டில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறோம். இதே பழைய ஏற்பாட்டு தேவாலயமாக ஆசரிப்பு கூடமாக இருந்தால் அந்த இடத்துல செத்து என்ன செஞ்சிருவான், விழுந்துருவோம். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார், நம்ம மேலே கிருபையாக இருக்கிறதுனால இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். ஆனாலும் துணிகரமாய் கர்த்தருடைய சமூகத்தில் அநேக காரியங்களை செய்துவிட்டு பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து என் ஆண்டவருடைய ஜெப வீட்டில் வந்து ஆண்டவரே எனக்கு அதை தாரோம் இதை தாரோம் என்று சொல்லி ஜெபிக்கிறதான ஒரு அவல நிலை தான் இன்னைக்கு திருச்சபையில் காணப்படுகிறது. இன்றைக்கு நம்ம அந்த காரியத்திற்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பை ஜனங்களுக்குள்ளாக ஏற்படுத்தணும். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளாக வரும் பொழுது அசூசி நீங்கினவர்களாக, அருவருப்புகள் நீங்கினவர்களாக, கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளும்படியாக, பரிசுத்தத்தோடு அவரை சேவிக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜனங்கள் கடந்து வரணும். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய ஜெப வீடு அது எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய ஜெப வீடு அது ஜெபிக்கிற ஒரு வீடாக இருக்கணும். அது வியாபாரம் செய்கிறதோ, எனக்கு லாபம் கிடைக்குமா அல்லது எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வருகிறது அல்ல. அவரிடத்தில் ஐக்கியப்படுகிற, அவரோடு உறவாடுகிற ஒரு ஜெப வீடாக இருக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பெற்றோர் வர சொல்லிட்டாங்க, வந்துட்டோம், ஏதோ கடமைக்கு எனக்கு ஒரு ஐக்கியம் வேணும், அல்லது நாங்கள் செத்து போனால் என்னை புதைக்கிறதுக்கு
ஒரு கல்லறை வேணும், எனக்கு திருமண காரியங்கள் நடக்கணும், அதுக்காக நான் சபைக்கு வருகிறேன் என்று அல்லாதபடிக்கு கர்த்தரோடு ஐக்கியப்படுவதற்காக நான் அவருடைய ஆலயத்திலே அவருடைய ஜெப வீட்டுக்கு எனக்கு ஏதோ லாபம் கிடைக்கும் என்று வராதபடிக்கு அவருடைய ஆலயத்திலே நான் அவரை ஜெபிக்கும்படியாக, அவரோடு ஐக்கியப்படும்படியாக, அவரோடு ரிலேஷன்ஷிப்பில் அவரோடு ஐக்கியப்படும்படியாக நான் வர வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு நம்ம தேவாலயத்துக்கு வரணும். அதான் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அவர்கள் என்னை தேடுகிற ஒரு இடம், அவரோடு கம்யூனிகேட் பண்ணுற ஒரு இடமா ஜெப ஆலயம் வரணும். கர்த்தரோடு இணைகிற ஒரு இடமாக ஜெப ஆலயம் வரணும். ரெண்டாவது, கர்த்தருடைய வீடு அது சுகப்படுத்துகிற ஒரு இடமா இருக்கிறது. அதே நம்ம மத்தேயு 21வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது முதல்ல அவர் அது என்னுடைய வீடு ஜெப வீடு என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க ஒருத்தர். மத்தேயு 21:14. ஆமென். அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே வந்தால் எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. ஒரு சலிப்போடு வருகிறது அல்ல, கர்த்தருடைய அதிசயத்தை பார்க்கிற ஒரு ஜெப வீடாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயம், அவருடைய ஜெப வீடு. அங்கே சுத்திகரிப்பு உண்டான உடனே அங்கே நடக்கிற காரியம் அதுதான். என்ன நடக்குதான்? அற்புதங்களும் அதிசயங்களும் அந்த ஜெப வீட்டில் நடக்குது. ஜனங்கள் ஒரு வெறுப்போடு வருகிற ஒரு இடமா இல்லை, கர்த்தருடைய மகிமையை பார்க்கிற ஒரு ஸ்தலமாக அது மாறினது. ஹல்லேலூயா. அப்படியாக நம்முடைய திருச்சபையை ஆண்டவர் அப்படி மாற்றணும். திருச்சபை மாறணும். ஒரு அதிசயம் நடக்கிற, கர்த்தருடைய மகிமையை பார்க்கிற, சப்பானிகள் நடக்கிற, குருடர்கள் கண்கள் திறக்கப்படுகிற ஒரு இடமாக ஜெப ஆலயம் மாறணும். ஹல்லேலூயா. மூன்றாவது பார்க்கும் பொழுது அவர் செய்த அதிசயங்களையும் 15வது வசனத்திலே தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் அப்படின்னு பிரதான ஆசிரியர்கள் அதெல்லாம் பார்க்குறாங்க என்று சொல்லி பார்க்குறோம். மூன்றாவது, அவர் செய்த அதிசயங்களுக்காக அவரோடு இணைகிற இடமாக, அவரை செய்கிற அதிசயங்களை பார்க்குற இடமாக மாத்திரமல்ல, அவரை ஆராதிக்கிற ஒரு இடமாக மாறணும். எப்போ வந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு இடமா இருக்கணும். அதுதான் ஜெபாலயம். அதுதான் தேவன் விரும்புகிற, நான் தங்குகிற வாசஸ்தலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் தங்குகிற இடம் இப்படி தான் இருக்கணும். அவருடைய ஜெபாலயம் இப்படி தான் இருக்கணும். அவரோடு கம்யூனிகேட் பண்ணுற இடமா, அவரோடு அவர் ஐக்கியப்படுகிற இடமா, அவருடைய சமூகத்திலிருந்து அவருடைய மகிமையை, அவருடைய அற்புதத்தை பார்க்கிற ஒரு இடமாக மாறணும். மூன்றாவது, கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிற, பாலகர் வாயினாலே, பெரியோர்கள் வாயினாலே துதி உண்டாகிற ஒரு இடமாக மாறணும் கர்த்தருடைய ஆலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கணும்னா முதலாவது ஆலயம் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்படணும். அது கல்லர் குகையாக இருக்கக்கூடாது. கல்லர் குகையாக இருக்கும்போது இது எல்லாம் என்ன செஞ்சிடும்? அங்கே வழியே இல்லை. அங்கே வியாபாரம் நடக்குது, அங்கே எல்லாம் நடக்குது. காசுக்காரர்கள் உட்காந்துருக்காங்க, புறா விற்கிறவங்க உட்காந்துருக்காங்க, அதை வாங்குறாங்க, இதை விற்கிறாங்க. நோக்கமே வேற மாதிரி என்ன செஞ்சிட்டு இருக்குது? சர்ச்சில் ஜெப ஆலயத்தில் போயிட்டு இருக்குது. அதனால தான் ஆண்டவர் பக்தி வைராக்கியம் கொள்றாரு. இதெல்லாம் நடக்கணுமே, இதற்கு பதிலாக அது கல்லர் குகையாக இருக்குது. திருடுதலும், பொய் சொல்லுதலும், பெருமை பாராட்டுகிற ஒரு இடமும், ஹல்லேலூயா, வியாபாரம் செய்கிற ஒரு இடமுமாக இருக்கிறது என்று சொல்லி தான் ஆண்டவர் வைராக்கியமாக சாட்டை எடுத்து அதெல்லாம் என்ன செய்கிறாரு? சுத்தம் பண்ணுறார். முதல்ல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி நான் சொன்னது போல அவர் சாட்டை எடுப்பாரானா நம்ம நிலை நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எங்கே போய் நிற்போம், நம்முடைய வாழ்க்கை எங்கே போய் முடியும்னு தெரியாது. முதலாவதே ஆண்டவரே, எங்கள் திருச்சபை, எங்கள் மக்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்ம என்ன செய்கிறார்? சுத்தப்படுத்துகிறார். சுத்திகரித்து அவர் விரும்புகிற ஒரு ஸ்தலமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்கிறது, 1 தீமோத்தேயு 3:15 மட்டும் வாசித்து நம்ம ஜெபிப்போம். 1 தீமோத்தேயு 3:15. ஆமென். சபை எப்படி இருக்கணுமா? சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமான இடம்தான் தேவனுடைய சபை. தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று அங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமான ஒரு இடம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்திய வசனம் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு இடமாக அது கர்த்தருடைய
ஆலயம் மாறணும். சத்தியத்திற்காக வைராக்கியமாய் நிற்கிற ஜனங்களாக தேவனுடைய ஆலயம், நம்ம தான் தேவனுடைய ஆலயம். நம்ம எப்படி இருக்கணுமா? சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் ஒவ்வொரு விசுவாசிகளும் மாறணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறதான திருச்சபை. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியாக மாற்றணும். எப்படி மாற்றணும்? சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக நம்மை கர்த்தர் மாற்றும்படி அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள சந்ததியை கர்த்தர் எழுப்பணும். அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு நம்மள இருக்கணும். ஏதோ நான் இதை வாங்கிட்டு போகிறதுக்கு வந்தேன், ஏதோ வந்துட்டேன், அப்படியே இந்த ஆலயத்தில் இருக்கும் அப்படி இல்லாத, அப்படி சத்தியத்திற்காக வைராக்கியமாய் நிற்கக்கூடிய ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்பும்படியாக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க விரும்புகிற ஒரு வாசஸ்தலம், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. கல்லர் குகையா மாறிடக்கூடாதுப்பா, கல்லர் குகையா மாறிடக்கூடாது ஆண்டவரே. எங்க ஆலயம் கல்லர் குகையா மாறிடக்கூடாது ஆண்டவரே. நம்முடைய ஆலயத்திற்காக ஹல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு எரேமியா ஆதங்கப்படுகிறார், கர்த்தருடைய வேதனையை எழுதுகிறார். எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நிற்கிறீர்களே, என் நாமம் தரிக்கப்பட்ட ஸ்தலத்துல வந்து நிற்கிறீர்களே. நீங்க செய்யக்கூடியது உங்க வழிகளில் செய்ய வேண்டியது உங்க விருப்பத்தை எல்லாம், உங்களுடைய ஆசை இச்சைகள் மாம்சத்தின் காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றிட்டு வந்து தேவனுடைய ஆலயத்திலே நம்ம நிற்கிறோமே. இஷ்டம் போல வாழ்ந்துட்டு தேவனுடைய ஆலயத்திற்குள்ள வந்து நிற்கிறோமே. கர்த்தர் அதை அருவருக்கிறார். அதை கல்லர் குகையாக அவர் பார்க்கிறார். அந்த ஜெப வீடு கல்லர் குகையா தான் பார்க்கப்படுது. இதெல்லாம் செஞ்சுட்டு கர்த்தருடைய சமூகத்துல வந்து நிற்கும் பொழுது அந்த ஜெப வீடு அவருடைய பார்வையில கல்லர் குகையாக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதை சுத்திகரிக்க விரும்புகிறார், அவர் சுத்தப்படுத்த விரும்புகிறார், அவர் ஆலயத்திற்காக பக்தி வைராக்கியம் கொள்ள விரும்புகிறார். சொல்லுங்க ஆண்டவரே, எங்களையும் எங்கள் திருச்சபையும் மன்னிப்பீராக. எங்களையும் எங்கள் திருச்சபையும் மன்னிங்க ஆண்டவரே. நீங்க விரும்புகிற பரிசுத்தம் எங்க ஆலயத்துல உண்டாகட்டும் ஆண்டவரே. நீங்க விரும்புகிற பரிசுத்தம் ஆலயத்துல உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை பெரிதா இருக்கணுமே, உம்முடைய மகிமை பெரிதா இருக்கணுமே ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்துல நாங்க உம்மோடு கம்யூனிகேட் ஆகணுமே ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்துல உம்மோடு நாங்கள் ஐக்கியப்படுகிற ஒரு இடமா மாறணும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற ஒரு இடமாய் மாறணும் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிற இடமாய் மாறணும் ஆண்டவரே. அதிசயங்களை காண்கிற ஒரு இடமாய் மாறணும் ஆண்டவரே. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் நிற்கிற இடமாக மாறணுமே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் வைராக்கியம் கொள்ளணும் ஆண்டவரே. உம்மை போல ஆலயத்திற்காக பக்தி வைராக்கியம் கொள்ளணுமே ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்கப்பா. எங்க சபையை சுத்திகரிங்க ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்கும் என்று பார்க்கிறோமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்க சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது உமக்கு பிரியமான ஒரு ஆலயமாய், நீர் விரும்புகிற ஒரு வாசஸ்தலமாய், நீர் தங்கி இருக்கிற ஒரு ஜெப வீடாய், நீர் உலாவுகிற ஒரு இடமாய் ஆண்டவரே, உம்மை ப்ளீஸ் பண்ற, உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு இடமாய் எங்க ஆலயம் மாறணும் ஆண்டவரே. சொல்லுங்க அப்பா, எங்க ஆலயத்தை சுத்திகரிங்கப்பா. எங்க ஜனங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. சொல்லிட்டு ஜனங்கள் ஆலயம் என்பது நம்ம எல்லாரும் கூடி வரும் பொழுதுதான் அது ஆலயம். ஜனங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு விலக்கிடுங்கப்பா. துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கிடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க விரும்புகிற பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆலயத்தின் நடுவில் நீங்க விரும்புகிற பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஸ்தலத்திலே நீங்க விரும்புகிற பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
கேலி கூத்துகளுக்கும் பாட்டுகளுக்கும் களியாட்டுகளுக்கும் ஆண்டவரை செவி கொடுத்து விட்டு கர்த்தருடைய ஆலயத்துல வந்து நான் எப்படி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நான் எதிர்பார்த்து நிற்பேன், நீர் என்னோட பேச வேண்டும் என்று எப்படி நம்ம எதிர்பார்த்து நிற்க முடியும்? எல்லாவற்றையும் செய்துவிட்டு அவர் என்னோடு பேசட்டும், அவர் எனக்கு அற்புதம் செய்யட்டும், அவர் என்னால என் வாயினால துதிக்க முடியும் என்று சொல்லி நம்ம எப்படி கர்த்தருடைய ஆலயத்துல வந்து நிற்க முடியும்? ஹல்லேலூயா. உலகமும் வேணும் கர்த்தரும் வேணும் சொன்னா அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டவர், அதை அங்கீகரிக்கிறதே இல்லை. எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய சமூகத்துல வரணுமே. சொல்லுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்க ஆண்டவரே, எங்களை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. எல்லாரை போல வாழ்கிற வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்திலே கொண்டு வந்து எங்களை மகிழ பண்ணுகிற தகப்பன், உம்முடைய ஆலயத்திலே கொண்டு வந்து எங்களை மகிழ பண்ணுகிற தகப்பன், உம்முடைய ஆலயத்திலே வாழ்றதுக்கும் எங்களுக்கு ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்க வாழணும் இயேசுப்பா, அதன்படி நாங்க வாழணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. சொல்லுங்க, எங்க வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே, எங்க சபை மாறணும் ஆண்டவரே, எங்க சபை மறுரூபமாக்கப்படணும் ஆண்டவரே, ஜெபாலயமாக இது மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு மறுரூபத்தின் ஒரு இடமாக மாறணும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு இடமாக மாறணும் ஆண்டவரே. ஜனங்கள் வரும் பொழுது ஆண்டவரே பாவ உணர்வடைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாவங்கள தங்களை கழுவணுமே ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமெனப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் எங்கள் திருச்சபையும் சொல்லுங்க, நாம அவர்களுக்கு பிரதிநிதிகளாய் நின்று ஆண்டவருடைய சமூகத்துல தானியேல் சொல்றார் பாருங்க, நானும் என் ஜனங்களும் பாவம் செய்தோம் என்று சொல்லி, அதே போல சொல்லுவோமா, நாங்களும் எங்கள் திருச்சபையும் உம்முடைய சமூகத்துல நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் எங்கள் திருச்சபையும் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் அப்பா. சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக.